உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. அண்மை செய்தி. அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்பை மீண்டும் துப்பாக்கியால் சுட்டுக்கொள்ள முயற்சி நடந்திருக்கிறது. சம்பவம் அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். துப்பாக்கியால் சுட்டுவிட்டு ஓடியதாக சந்தேகிக்கப்படும் நபரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த நபர் யார்? அவர் குறித்தான விவரம் எதிரும் வெளியாக இருக்கிறதா? சுட்டுக் கொள்வதற்கான முக்கிய காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? வணக்கம். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக புளோரிடாவில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பாம் பீச் பகுதியில் டொனால்டு டிரம்புக்கு ஒரு கோல்ஃப் கிளப் ஒன்று இருக்கிறது. அந்த கோல்ஃப் கிளப்புக்கு சென்று டொனால்டு டிரம்ப் கோல்ஃப் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அவர் பார்வை தொலைவுக்கு உட்பட்ட பகுதியில் திடீரென துப்பாக்கி சூடு நிகழ்த்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி சூடு டொனால்டு டிரம்பை குறிவைத்துதான் நடத்தப்பட்டதா என்பது இதுவரை இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை. இருப்பினும் அவர் விளையாடி கொண்டிருந்த அந்த பகுதியில் AK-47 துப்பாக்கி அணிந்திருந்த நபர் ஒருவர் இந்த துப்பாக்கி சூட்டை நிகழ்த்தி இருக்கின்றார். அவர் ஒரு புதர் ஒன்று மறைந்திருந்ததாகவும் புதர் ஒன்றுக்கு பின்னால் மறைந்திருந்து இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் துப்பாக்கி சூடு சத்தம் கேட்ட உடனேயே அவரது பாதுகாப்பு படையினர் டொனால்டு டிரம்பை சுற்றி வளைத்து அவரை பாதுகாத்திருக்கின்றனர். இதில் அவருக்கு எந்த விதமான காயமோ எதுவும் இல்லாமல் அவர் உயிர் தப்பி இருக்கிறார். 2 விதமான கூற்றுகள் கூறப்படுகின்றது. ஒன்று, இந்த துப்பாக்கி சூடு என்பது 2 நபர்களுக்கு இடையே நடைபெற்ற சண்டையின் காரணமாக இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக ஒரு வெர்ஷன் கூறப்படுகின்றது. மற்றொரு வெர்ஷன் என்னவென்றால், இவரை டொனால்டு டிரம்பை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவரை குறிவைத்துதான் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக மற்றொரு வெர்ஷனும் கூறப்படுகின்றது. இருப்பினும் இது குறித்து பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தாங்கள் விசாரணை செய்து வருவதாகவும், அட்டெம்ப்ட் அசாசினேஷன், அதாவது அவரை குறிவைத்து தாக்குதல் செய்ய முயற்சி என்கிற அடிப்படையில் இந்த வழக்கை தாங்கள் விசாரித்து வருவதாக FBI தெரிவித்திருக்கிறது. இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவ தொடங்கியது. அதாவது 2வது முறையாக டொனால்டு டிரம்பை கொலை செய்ய முயற்சி என்று அமெரிக்காவில் காட்டுத்தீ போல பரவ தொடங்கியதுமே டொனால்டு டிரம்ப் ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இந்த வதந்திகள் பரவுவதை கட்டுப்படுத்தும் விதமாக உடனேயே தான் இந்த விளக்கத்தை கொடுப்பதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். நான் ஒருபோதும் இதன் காரணமாக நான் சுணக்கம் அடைந்து விடவும் மாட்டேன், நான் சரணடைந்து விடவும் மாட்டேன். உங்களுடைய அன்பு மற்றும் ஆதரவிற்கு எப்போதும் நன்றி. ஒற்றுமையான அமைதியான அமெரிக்காவை நாம் அனைவரும் இணைந்து உருவாக்குவோம் என்று டொனால்டு டிரம்ப் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள துணை அதிபர் கமலா ஹாரிஸ், டிரம்ப் பாதுகாப்புடன் இருக்கக்கூடிய அந்த செய்தி என்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளரும் துணை அதிபருமான கமலா ஹாரிஸ் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவில் வன்முறை என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படுகின்ற நபருடைய பெயர் ரயான் ரவுத் என்று கூறப்படுகின்றது. அவரை பாதுகாப்பு படையினர் மடக்கி பிடித்து கைது செய்துள்ளனர். அவர்கள் தொடர்ந்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். அவரிடமிருந்த 2 முதுகு பைகள், அதே போல AK-47 துப்பாக்கி போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளது. அந்த நபர் நான் முன்பே குறிப்பிட்டது போல ஒரு புதர் ஒன்றுக்கு பின்னால் AK-47 ரக துப்பாக்கியுடன் மறைந்திருந்து இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. அவரிடம், இந்த ரயான் ரவுத் என்கிற நபரிடம் விசாரணை என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.